எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வீட்லவே அரிசி மாவு யூஸ் பண்ணி கோலக்கட்டி எப்படி ரெடி பண்ணிக்கணும்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுவும் கலர் கலர் கோலக்கட்டி எப்படி ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. ஒரு முறை செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு கெட்டு போகாம நல்லா இருக்கும். இது யூஸ் பண்ணி கோலம் எப்படி போடணும்ட்டு கூட இந்த வீடியோல காமிக்கிறேன். இப்படி கோலம் போட்டா வீடு பார்க்கறதுக்கே மங்களகரமா இருக்கும். கோலம் கூட ரொம்ப அழகா தெரியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிப் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு வைப்ஸ் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கேஸ், கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல வேஸ்டா இருக்கிற பொருள் யூஸ் பண்ணி நம்ம டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நம்ம வீட்டுல நிறைய இருக்கும். அது எதுக்குமே யூஸ் ஆகாதன்னு நினைச்சு தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்போம். அப்படி தூக்கி போடாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதுவும் யூசேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துனே இருக்கும் இல்லையா? இது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா இருக்காது. காய்கறி எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால இது ஃப்ரிட்ஜ்லவும் ஸ்டோர் பண்ண முடியாது, வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. யாருக்காச்சும் கொடுத்து அனுப்புறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே விதமா காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இல்லையா? அந்த காட்டன் பேக் இந்த மாதிரி வீடியோல காமிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேங்கிங் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா துடைச்சோம்னா இது மேல இருக்கிற அழுக்கெல்லாம் நீட்டா கிளீன் ஆகும். இது தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நமக்கு அடிக்கடிக்கு எண்ணெய், டஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் படும் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல இது நல்லா யூஸ் ஆகும். தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகாது. டிஷ்யூ பேப்பர் கூட அவ்வளோ தண்ணி அப்சர்வ் ஆகாது. டஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். வைப்ஸ் மட்டும்தான் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ நீங்க டிஷ்யூ பேப்பர் மாதிரி அழுக்கெல்லாம் பட்டப்போ இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளீன் பண்றப்போ மட்டும் காமிச்சதுனால இந்த மாதிரி காமிச்ச முடியுது. இது யூஸ் பண்ணி நம்ம டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் இல்லைங்களா? செலவும் கிடையாது, ரொம்ப ஈஸியாவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ அது காமிக்கலாம் தான் இந்த கிளிப் ஆட் பண்ணிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ரேஷன் அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தான் நான் ஊற வச்சிருக்கிறேன். நீங்க நிறைய குவான்டிட்டி வேணும்னா இன்னும் ஜாஸ்தி ஊற வச்சுக்கலாம். இது நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு 1/2 hour இல்ல 1 hour நல்லா ஊறின பிறகு மறுபடியும் நல்லா ஒரு 2-3 வாட்டி கிளீன் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கோலக்கட்டி வெள்ளையா வரும். ஸோ இது நல்லா ஊறின பிறகு மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி, கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊத்திட்டோம்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா சுத்தாது இல்லைங்களா? ஸோ மிக்சி அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். கண்டினியூஸா போடலாம்னு நினைச்சாலும் மிக்சி ஒத்துக்காது, அதுவே ஸ்டாப் ஆயிடும், அவ்வளோ ஹீட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு வீடியோல காமிச்ச மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி மட்டும்தான் கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப லூஸ் ஆயிட்டாலும் நம்மளுக்கு கட்டி நல்லா வராது. அதனாலதான் இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, மாவு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? நல்லா திக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப லூஸ் கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா நமக்கு கோலம் கட்டி நல்லா வராது. அதனால இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தொட்டி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். கையிலவும் ஒட்டக்கூடாது, அப்படின்ட்டு ரொம்பவும் லூஸாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு இது ஒரு பவுல்ல மாத்தி வச்சுட்டு மீதி இருக்கிற அரிசி கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் மிக்ஸி ஆஃப் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆனா மிக்ஸி கண்டினியூஸா போட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசி கூட கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற மாவு இந்த மாதிரி 3 இல்ல உங்ககிட்ட எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை டிவைட் பண்ணிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். லிக்விட் இருந்துச்சுன்னா லிக்விடே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியில கரைச்சி அதுக்கப்புறம் ஊத்தி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலர் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம ஒன்னொன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் கை கழுவிட்டு இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா எல்லா கலர் மிக்ஸ் ஆயிட்டு அது வேற கலர் ஆயிடும். ஸோ அதனால இதே மாதிரி எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி எல்லா கலர் மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு வீடியோல காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கூட ஷேப் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி வச்சோம்னா நமக்கு சீக்கிரமா காஞ்சிடும். அதனால இந்த மாதிரி பண்ணி வைக்கிறேன். இல்லைன்னா நீங்க சாக் பீஸ் மாதிரி கூட பண்ணி வைக்கலாம். அது ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெயில் வந்துச்சுன்னா அது கூட சீக்கிரமா காஞ்சிடும். எங்களுக்கு வெயிலே இல்ல, நாங்க எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபேன் கீழே ஒரு 2 நாள் 3 நாள் வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிடும். ஆனா வெயில காய வைக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. ஃபேன் கீழே காய வச்சது லைட்டா ஸ்மெல் வரும். ஏன்னா இது அரிசி மாவு இல்லைங்களா, லைட்டா ஸ்மெல் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். பட் வெயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வெயில வச்சு காய வச்சுக்கலாம். ஃபேன் கீழே ஒரு 3 நாள் இல்ல 4 நாள் நல்லா ஆறின பிறகு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸுமே இதே மாதிரி பண்ணிட்டு வெயில்ல காய வச்சிடணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லைங்களா? அரைக்கிறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அது கூட மிக்ஸி ஹீட் ஆயிடும். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இல்லைன்னா மீதி இருக்கிற வேலை எல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு முறை பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு இது கெட்டு போகாம நல்லா இருக்கும். அப்பப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல இல்ல சாமி கும்பிடுற டைம்ல இந்த மாதிரி கோலம் போட்டா வீடு மங்களகரமா தெரியும். கோலம் போடுறது கூட எப்படின்ட்டு இந்த வீடியோல காமிக்கிறேன். மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அது திக் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சா ரொம்ப நல்லா வரும். அவ்வளவுதான். எல்லா கலர்ஸுமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒயிட் அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கோலை கட்டி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பண்ணோம். அதுல எந்த கலர் ஆட் பண்ண தேவையில்லை. அரிசியை அப்படியே டைரக்டா இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளவுதான். ஒயிட் கோலை கட்டி ரெடி ஆயிடும். இதெல்லாமே எடுத்துட்டு போய் 2 நாள் வெயில்ல நல்லா காய வச்சுக்கணும். இன்னும் காயல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 நாள் கூட வச்சுக்கலாம். இது டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வரும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா காஞ்சிச்சு அப்படின்ட்டு அர்த்தம். நல்லா காஞ்சிச்சுன்னா இப்படி இருக்கும். நம்ம இந்த மாதிரி தட்டினோம்னா நல்லா டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வரும். பார்த்தாலே தெரிஞ்சிடும் உள்ள வரைக்கும் நல்லா காஞ்சிச்சு அந்த மாதிரி நல்லா தெரியும். அதனால கவலையே கிடையாது. நல்லா காய வச்சுக்கலாம். அவ்வளவுதான். கோலக்கட்டி ரெடி ஆயிடுச்சு. கலர் கோலக்கட்டி ரெடி ஆயிடுச்சு. இது யூஸ் பண்ணி நம்ம கோலம் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கோலம் போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இந்த கோலக்கட்டி எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கோலக்கட்டி இந்த மாதிரி சின்ன பவுல்ல போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு இதுல டிப் பண்ணி கோலம் போடுறதுதான். காட்டன் கிளாத் இல்லைன்னா காட்டன் கூட எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கன்சிஸ்டன்சி கூட இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாவே இருக்கணும். நம்ம கோலம் போட இது திக் ஆயிடும். அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி லூஸா இருக்கணும். அப்பதான் கோலம் பாக்குறதுக்கு அழகா தெரியும். ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா அரிசி மாவு அங்கங்க தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெயிண்ட்ல போட்ட மாதிரி இருக்கும். இப்போ சின்னதா காட்டன் கிளாத் எடுத்து இப்படி ரிங் ஃபிங்கர்ல மட்டும் தான் தண்ணி வர மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கணும். எல்லா ஃபிங்கருமே ஒன்னா வச்சுக்கிட்டு ரிங் ஃபிங்கர் மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சோம்னா ரிங் ஃபிங்கர்ல மட்டும் தண்ணி வரணும். மீதி இருக்கிற ஃபிங்கர்ல எல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா சுத்தியும் கோலம் புள்ளி புள்ளியா இருக்கும். அங்கங்க தண்ணி கொட்டிட்டே இருக்கும். அதனால இந்த ரிங் ஃபிங்கர்ல மட்டும் தான் நம்ம இந்த தண்ணி விடணும். அப்பதான் கோலம் அழகா தெரியும். பாக்குறதுக்கு நல்லா வரும். கோலம் மாவுல போடுறதை விட இப்படி போட்டா கோலம் அழகா தெரியும். போடுறதுக்கும் ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப நீட்டா அழகா வந்துடும். இந்த கோலம் போடுறது ரொம்ப ஈஸி மெத்தட் கூட. ஸோ ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கலாம். கோலம் போட்ட பிறகு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.
எல்லா கோலம் போட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். எல்லா கலருமே யூஸ் பண்ணிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஆறுன பிறகு எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. போடுறப்போ என்ன இது கோலம் கண்ணுக்கே தெரியல அப்படின்னு தான் இருக்கும். ஆறுன பிறகு பாத்தீங்கன்னா இது நீங்க கோலமாவுல போட்டீங்களா இல்லன்னா பெயிண்ட்ல போட்டீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம கையில தொட்டு பார்த்தாலும் சுத்தமா ஒட்டாது. கால்ல மிதிச்சாலும் கோலம் அழியாம ஈவினிங் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். தண்ணி போட்டா மட்டும்தான் இந்த கோலம் அழியும். அது வரைக்கும் நம்ம மிதிச்சாலும் எது பண்ணாலும் கோலம் இப்படியே தான் இருக்கும். நம்ம 2-3 நாள் வச்சாலும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. இருக்கட்டுங்களா? பாய்.